வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 34. அடுத்த மாதத்தின் மாதவிடாய் சுழற்சி காலத்திலும் மனைவி முன்தின மாதம் இருந்த நிலையிலேயே மாறாது அழுது கரையவும் இம்முறை சஞ்சய் அவளிடம் விடாமல் போராடி மனதை திறக்க வைத்தான். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. தயக்கமும் கலக்கமுமாக பேசுபவளை புரியாமல் பார்த்தவன், உன்னை தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஆக்சுவலி நீதான் முட்டாள்தனமா கொஞ்சமும் மெச்சூரிட்டி இல்லாம ரியாக்ட் பண்ற என்றான் கடுப்புடன். உம்மென்றானவள், இல்ல என்கிட்ட சில இஷ்யூஸ் இருக்கு என மெல்ல முனகினாள். ஓஹோ, கல்யாணம் ஆன உடனே அதை நீ கண்டுபிடிச்சிட்டியா? செம்ம பிரில்லியன்ட் தான் போ. கிண்டல் பண்ணாதீங்க சஞ்சுதான். முறைப்பாக கூறுபவளின் மரியாதை கண்டு அவனுக்கு நகைப்பு கிளம்பியது. இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக தனது பழக்கத்தை மாற்றி வருகிறாள் அவள். வீட்டில் அவ்வப்பொழுது இன்னமும் அவனை ஒருமையில் பேசினாலும் வெளியிடங்களில் முழுதாக பன்மையில் விழித்துதான் பேசுகிறாள். சிரித்தவன், ஓகே சொல்லு என்றாள் பொறுமையாக. நான் கொஞ்ச வருஷம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ல அக்கேஷனா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது ஹெல்த்தை பாதிச்சு, அதாவது இன்ஃபர்டிலிட்டியை உண்டாக்க நிறைய சான்சஸ் இருக்கான். இதுல உடனே கன்சீவ் ஆகாம தள்ளி போச்சுன்னா ஏஜ் ஆக ஆக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுமா, அப்புறம் குழந்தை என்றவள் இதழ் கடித்து தலையை குனிந்து அழுகையை அடக்க பெண்ணை தன்னோடு இழுத்து மென்மையாக அணைத்து கொண்டான் அவன். மண்டு என அவள் தலையில் முட்டி, இப்படிலாம் சொல்லி யார் உன்னை குழப்பி விட்டது? நீ சொல்றது படி பார்த்தா நான் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போவேன் என்றவளின் செவிமடலை நறுக்கென்று கழித்தான். ஆ என தேய்த்து கொண்டவள், புரியாம பேசாத சஞ்சுதா. நம்ம 2 பேருக்குமான ஆண் பெண் அடிப்படை உடற்கூறியலும் அமைப்போ டோட்டலா வேற மாதிரி இருக்குமா? இதுல இன்னொரு பிரச்சனை உங்களுக்கே தெரியுமே, நான் பல வருஷமா ஹெல்தி ஃபுட்டே சாப்பிடுறதில்ல. அது எனக்கு இன்னும் பெரிய டிராபேக் என்றாள் அச்சத்துடன். ஹே பேபி, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் உள்ள போட்டு குழப்பிக்கிற? சரி, யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். ஓவியா தான் சொன்னான். ஓஹோ, ஒரு புள்ளைய பத்துட்டா அவ பெரிய டாக்டராமா? ஏளனமாக கேட்பவனிடம், இல்ல சஞ்சு, அவ எனக்கு நல்லதான் சொல்லியிருக்கா. நான் கூட நிறைய ஆர்டிகல்ஸ் தேடி படிச்சேன். அப்புறம் யூடியூப்ல சில டாக்டர்ஸ் வீடியோ கூட பார்த்தேன். எல்லாருமே அதை முக்கியமான இஷ்யூவா தான் சொல்றாங்க என்று அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். மை காட் என ஓய்த்து போய் தலையை பின்னால் சாய்த்தவன், சஞ்சு, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நீ இதை ரொம்ப அனலைஸ் செஞ்சு கிரிட்டிக்கல் பண்ணிக்கிற என்றார் அதிருப்தியாக. நோ சஞ்சு, எதுலயும் நாம அவேர்னஸோட இருக்கணும். அதுவும் பேபி பிளானிங் அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொன்றும் சரியா அனலைஸ் பண்ணி வச்சுக்கணுமா? ஓகே ஃபைன், அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? டாக்டர் கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணலாமா? சும்மா ஜென்ரலா தான், இது மாதிரி நியூலி மேரிட் பேபிக்கு பிளான் பண்றோம்னு சொல்லி அட்வைஸ் வாங்கிக்கலாம். அவளை விலக்கி நேராக அமர்ந்தவன், உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா என்று அழுத்தமாக பார்த்தான். என்ன? ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் சஞ்சு என கண்களை சுருக்கி கெஞ்சினாள். அம்ளு, உனக்கு புரியல. நான் போன தடவை சொன்னதேதான், எதுக்குமே தேவையான அவகாசம் கொடுக்கணும். இப்படி நம்ம ஆர்வத்துக்கும் பதட்டத்துக்கும் அவசரப்படுறதுல டிப்ரெஷன் தான் உருவாகும். முதல்ல தானா ரிசல்ட் வருதான்னு கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்படியும் டிலே ஆனா நீ சொல்ற மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். முகம் வாடியவள், அப்போ இப்ப வேணாமா என்றாள் ஏமாற்றத்துடன். வேணாம், இப்பதான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இழுத்து கூடாது. நமக்கு கிடைக்கிற அந்தந்த நாளை ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் என்று அழைத்து கொண்டான். அவள் முகம் குழப்பத்திலேயே இருக்க, இன்னும் என்ன என்று தலையில் முட்டினான். கொஞ்ச மாசம்னா எத்தனை மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்? பொறுமையை இழுத்து பிடித்து, குறைஞ்சது 6 months, அதுவரை அடுத்த 4 மாசத்துக்கு இத பத்தி நீ என்கிட்ட வாயே திறக்க கூடாது என்று கண்டிப்புடன் கூறினான். அவளின் கண்கள் நீரை தேக்கி இயலாமையில் தவிக்க, சஞ்சு என அழுத்தமாக அழைத்தான்.
எனக்கு பயமா இருக்கு சஞ்சதா. அதுவரை ஒண்ணுமே செய்யாம நம்ம சும்மா இருக்கிறதா என்றாள் கலக்கத்துடன். சும்மா இருக்க போறோம்னு யார் சொன்னா? பேபிக்கான ப்ராசஸ நம்ம விடாம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போறோம் என்று கண் சிமிட்டினான். அவன் எதை கூறுகிறான் என புரிந்து செல்லமாக முறைத்தவள் ஆதரவு தேடி நெருங்கி இறுக கட்டி கொண்டாள். அவளின் முதுகை வருடியவன், உன் பயத்துக்காக வேணா ஒண்ணு செய்யலாம் என்று தொடங்க பெண் ஆர்வமாக நிமிர்ந்தாள். இன்னையிலிருந்து உனக்கான பக்காவான ஃபுட் சார்ட் ஒன்று ரெடி பண்றோம். அதுபடி நீ ரெகுலரா ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட ஆரம்பிக்கிற. இன்கேஸ் உன் பயத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தா கூட அதுல கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிடும். எப்படி ஐடியா என பாவனையாக புருவங்களை உயர்த்தினான். அந்த நொடி தன் அச்சத்திலிருந்து விடுபட்டவள், ஆமா இப்படி கூட செய்யலாமே, இதுவும் பெட்டரான ரிசல்ட் கொடுக்குமே என்று தெளிந்தாள். மலர்ந்து சிரித்தவளின் கண்ணம் கிள்ளி, வா அம்மா கிட்ட பேசினா இன்னும் நமக்கு தேவையான சரியான டிப்ஸ் தருவாங்க என அவளை விலக்கி எழுந்தான். அங்கிருந்து நகர முயன்றவளை தடுத்து மௌனமாக சில நொடிகள் அணைத்து நின்றவள் பெண் நிமிர்ந்து, லவ் யூ சஞ்சுதா என்ற ஆசையாக அவன் இதழ்களில் ஆழ்ந்து முத்தமிட்டாள். புன்னகைத்தவன், இப்ப ஹாப்பியா என்றவள் நெற்றியில் முட்டி முத்தம் வைத்தான். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு. கண்கள் மின்ன கூறியவளின் தோள் தட்டி, குட், சரி வா போலாம் என கைப்பிடித்து அழைத்து சென்றார். காலை உணவை முடித்ததும் அலுவலகம் செல்வதற்கு கிளம்பவென பரபரவென்று எழுந்து வழக்கமாக தங்கள் அறைக்கு விரைபவர்கள் இன்று அமைதியாக சென்று நீலிருக்கையில் அமரவும் சாரதா யோசனையோடு அவர்களின் முன்னே வந்து நின்றார். என்னாச்சு? புருஷன் பொண்டாட்டி 2 பேர் முகமும் சரியில்லையே, ஆபீஸ் போல அன்னைக்கு? இல்லம்மா போகணும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதானே பார்த்தேன், நீங்க இப்படி பம்மிக்கிட்டு உட்காரும் போதே எனக்கு தெரியும்டா. சொல்லு, என்னால என்ன காரியம் நடக்கணும் என்றார் அலட்டலாக. ரொம்ப உயரம் பறக்காத, அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல, சும்மா ஒரு சின்ன கன்சல்டேஷன் மட்டும்தான். பாரா, சொல்லு கேட்போம். இந்நேரம் என் மருமக கூட இல்லாம போயிட்டாளே. சட்டென்று உரிமை உணர்வு பொங்கி எழ, நானும் உங்க மருமகதான் என்றாள் சஞ்சனா ரோஷமாக. அடியே, இது அது இல்லடி. சரி விடு, இனிமே அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி பழகுறேன். அவள் சிறிது சமாதானமாக சஞ்சய் அவளை முறைத்துக் கொண்டிருந்தாள். விடுடா, பொண்ணு நம்ம மேல உரிமை சண்டை போடுறது நல்லாதான் இருக்குது. மா நீ வேற வளராதமா, இவ படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு. மகனிடம் கோபித்து மருமகள் முகத்தை தூக்குவதை கவனித்தவர், என்னாச்சுடா என்று விசாரித்தார். அவன் பெருமூச்சுடன் நடந்ததை கூற, ஏ நீ இன்னும் இப்படியேதான் இருக்கியா என்றார் அவர் திகைப்பாக. எனக்கு என்ன பிள்ளையா பிறந்துருச்சு, நான் எப்படி அதுக்குள்ள மாறுவேன்? பாயிண்ட் தான். இப்ப என்னடா இவளுக்கு ஃபுட் சார்ட் போடணும், அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். மாமியாரின் சொல்லில் அகமகிழ்ந்தவள், தேங்க்ஸ் அத்த என்று விட்டு, நீங்களும் இவங்கள மாதிரியே இப்ப டாக்டரை பாக்குறது சரி வராதுன்னு நினைக்கிறீங்களா என அவரின் அபிப்பிராயம் கேட்டாள். சஞ்சய் சொல்றது சரிதாமா, இப்பவே அது மாதிரியான மன உளைச்சலை இழுத்துக்கிறது சரி கிடையாது என்றவர் திடுமென்று நினைவு வந்தவராக, ஏடா பேசாம நம்ம பிரவீன் கிட்ட இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாமே, அவன் இன்னும் தெளிவா நமக்கு சரியான அட்வைஸ் தருவான் என்று மகனை பார்த்தார். அட ஆமா, அவங்களும் டாக்டர் தானே என்று சஞ்சனாவும் ஆவல் கொண்டார். தங்கள் வீட்டு உறுப்பினர் என்பதால் அவரிடம் கேட்பதை பற்றி சஞ்சய்க்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை. ஓகே பேசலாம், இப்ப டியூட்டில இருப்பான், நைட்டு பாத்துக்கலாம் என்று எழுந்தவன், கிளம்பலாமா என்றான் மனைவியை பார்த்து. என தலையாட்டியவள் திரும்பி மாமியாரை பார்க்க, என்ன அப்படி பாக்குற? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? அப்பப்போ இதுவும் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் புரியாமல் மகனிடம் பார்வையை செலுத்த அவனும் நெற்றி சுருங்க நின்றிருந்தான். இல்ல, என்னை இஷ்டமே இல்லாம உங்க மகனோட ஆசைக்காக தானே மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. சப்போஸ் குழந்தை விஷயத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன செய்வீங்க? சஞ்சு கிட்ட என்ன டிவோர்ஸ் செய்ய சொல்லி எதுவும் சண்டை போடுவீங்களா? மாட்டீங்க தானே என்று சந்தேகமாக இழுத்தாள். சாரதாவின் முகம் சீற்றத்தில் சிவக்க, டேய் இவளை நீ டீல் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா என்றார் சஞ்சயிடம் கோபமாக. உனக்கு அது கஷ்டம் வேணாமா, நானே பாத்துக்கிறேன் என்று பற்களை கடித்து தன்னை நெருங்குபவனிடமிருந்து விலகி ஓடினாள் அவள்.
நீங்க என்ன இப்படி பதில சொல்லாம உங்க மகன் கிட்ட என்ன கோத்து விடுறீங்க என்றவரை முறைத்தபடி கணவனின் கைகளுக்கு சிக்காமல் விரைந்து பறந்தாள் சஞ்சனா. என் மகன் என்னை விட தரமா பதில் தருமா, வாங்கிக்கோ, பேசுறா பேச்சு என்று புலம்பியபடி கணவனிடம் சென்றார். மாடி ஏறி அறைக்குள் நுழைந்தவளை அவன் விடாமல் துரத்த, ஐயோ நீ ரன்னிங் ரேஸ்ல நிறைய ஓடுவியா, இப்படி விடாம துரத்துற, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஏதாவது ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறேன் என்று வளைந்து ஓடியபடி அவனிடம் மன்றாடினாள் பெண். வெற்றுவேனா நானு, இன்னைக்கு உன்னோட அதிகப்படியான கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசத்தை காமிச்சு உன் மூளைய சரியான வழியில யோசிக்க வைக்கிறேன். போதும் சஞ்சு, முடியல என்று நெஞ்சில் கை வைத்து அயர்வாய் நின்றவளை அப்படியே அமுக்கி பிடித்தான் நாயகன். சஞ்சுதான் என்று கெஞ்சியவளின் உதடுகளை அழுத்தமாக பற்றி சில நொடிகள் அவளை வலியில் கதற செய்துவிட்டு, உனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரெயின் ஓவர் திங்கிங்ல வேலை செய்து, இனிமே இது மாதிரி ஏதாவது கோக்கமாக்கா பேசிட்டு கேட்டுட்டு சுத்துன, இன்னைக்கு வெறும் சாம்பிள் மட்டும்தான் காட்டியிருக்கேன், அப்புறம் மொத்தமா அனுபவிப்ப என்று கோபமாக எச்சரித்தான். கடும் வழியில் அவளையும் மீறி கண்கள் கலங்கி இருக்க, போ எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு சென்று மெத்தையில் அமர்ந்தாள். வலிக்கட்டும், இட்ஸ் a lesson for your negative thoughts என்றான் கடுமையாக. அவனை முறைத்தவள், என் தாட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணுவியா நீ என ரோஷமாக கேட்டாள். கண்டிப்பா, உனக்கு அது நல்லது இல்லைன்னா நான் நினைச்சதை செய்வேன் என்று திமிராக பார்த்தான். நான் கம்பெனிக்கு வரல, வீட்லயே ரெஸ்ட் எடுக்க போறேன் பெண் ஆத்திரமாக அறிவிக்க, ஃபைன் நான் கிளம்புறேன் என் அசட்டையாக மொழிந்து உடைமாற்று கிளம்பையும் சென்று விட்டான் ஆடவன். இந்த பிரணவி அப்பவே சொன்னான், திமிர் பிடிச்சவன் என்று கணவனை சாடிவிட்டு படுக்கையில் கவிழ்ந்தாள் சஞ்சனா. அன்று இரவு அறைக்குள் வந்த சஞ்சய், பிரவீனுக்கு போன் பண்ணலாமா வேணாமா என மனைவியிடம் அமர்த்தலாக வினவினான். அதுவரை அவனிடம் பேசாமல் முகத்தை திருப்பி இருந்தவள் வேகமாக எழுந்தமர்ந்து, இது என்ன கேள்வி, நான் பேசணும் என்றாள் என்று. இதழ்களில் நெளிந்த நமட்டு சிரிப்புடன் அவன் சென்று அவள் அருகில் அமர பெண்ணோ அதை எதிர்த்தாள். இப்ப எதுக்கு இப்படி ஒட்டிட்டு உட்கார்ற, அப்பதான் ஸ்கிரீன்ல 2 பேரும் சரியா தெரியும். நீ என்ன வீடியோ கால பண்ற? ஆமா, அப்படியே ரித்தி குட்டியும் பார்க்கலாம்ல என்று அவள் ஆசையை தூண்டிவிட்டான். பெண்ணின் விழிகளிலும் அது எதிரொலிக்க, ஓ அப்ப சரி என்ற ஆவலாக அவனை நெருங்கிய வந்தாள். அடுத்த நொடி அதிரடியாக, மை ஸ்வீட் ரோஸ் என அவளை கட்டி அணைத்து கன்னத்தில் அழுந்த முத்தமும் பதித்திருந்தான் அவன். ஹே, நீ ஏன் இப்ப என்ன கிஸ் பண்ண ராஸ்கல், காலையில அப்படி கடிச்சிட்டு கண்டிக்காம போயிட்டு நைட்டு வந்து பொறுமையா சமாதானம் பண்றியா? கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அதுவும் உதட்டுல எவ்வளவு பெரிய காயம் பண்ணி வச்சிருக்க, கீழே போய் என்னால யார் முகத்திலையும் முழிக்கவே முடியல. அத்தை கிட்ட உடம்பு முடியலன்னு லஞ்சை இங்க கொண்டு வர சொன்னேன். அவங்க என் முகத்தை முதல்ல ஷாக்கா பார்த்துட்டு அப்புறம் புரிஞ்சிடுச்சோ என்னன்னு தெரியல, எதுவும் கேட்காம அமைதியா போயிட்டாங்க. ஈவினிங் காஃபி டின்னர்னு எல்லாத்தையும் பாவம் பார்த்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க என புசு புசுவென்று மூச்சு வாங்கியவள் அடுத்து அவனிடம் சண்டையில் இறங்கினாள். ஏ சஞ்சு என ஆர்ப்பாட்டமாக நகைத்தபடி அவள் தன் சிகையை பிடித்து இழுத்து ஆட்டு வைப்பதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வெகுவாக போராடினான் அவன். நீ பேசின பேச்சுக்கு தானடி நான் அப்படி செஞ்சேன். பேச்சுக்கு பேச்சு தானே பதிலடியா தரணும், நீ ஏன் அப்படி செஞ்ச? எனக்கு என்ன வருதோ அதைத்தானே நான் செய்ய முடியும் என்று ஒற்றை கண்ணை சிமிட்டியவன் அவள் கைகளை முரட்டுத்தனமாக விலக்கிவிட்டு மெத்தையில் சரித்தான். நோ சஞ்சு என அவள் பலமாக எதிர்ப்பு தெரிவிக்க, ஓகே நாம சமாதானத்துக்கு வந்துடலாம் என்று பெண்ணின் முகத்தோடு இழைத்தபடி குழைந்தான். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா சமாதானமாக முடியாது. பெண்ணின் வீம்பில், இப்ப என்னடி பதிலுக்கு பனிஷ் பண்ணுமா, இந்தா கடிச்சுக்கோ என்று அவள் உதட்டிடம் வேகமாக தன் உதட்டை கொண்டு சென்றான். ஆ என முதலில் விழித்தவள், உனக்கு நிஜமாவே ஓகேவா? அப்புறம் திரும்ப வம்பு பண்ண மாட்டியே என்று சந்தேகமாக கேட்டாள். என்றவன் மறுத்து தலையசைக்க முகம் வளர்ந்தவள் அவனை கீழே தள்ளி இவள் மேலே சென்றாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.